திணிப்புக்கு இப்படி ஒரு வழியா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்குற மாதிரி எல்ஐசி தரப்புல இருந்து ஒரு விஷயம் நேத்து நடந்துச்சு. எல்ஐசி இணையதளம் திடீர்னு இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தி மயமாக்கமானதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுங்கிறது மல்டிநேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை ஆயுள் காப்பீட்டு நிறுவனம். இது இந்திய அரசோட ஓனர்ஷிப்லையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. இந்த எல்ஐசி 1956 செப்டம்பர் 1 நிறுவப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 68 வருஷங்களா ஆங்கிலத்தில் மட்டுமே இயங்கிட்டு வந்த இந்த எல்ஐசி நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட் முகப்பு திடீர்னு கம்ப்ளீட்டா ஹிந்தி மயமாக்கப்பட்டது தென் மாநிலங்களை சேர்ந்த எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமான விஷயமா தான் இருந்துச்சு. இதுக்கு தமிழ்நாடு உட்பட ஹிந்தி பேசாத சில தென் மாவட்டங்கள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆயுள் காப்பீட்டு நிறுவனம்னு சொன்னாலே நம்ம மூளையில முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிற பேரு எல்ஐசி தான். ஹிந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிற சுட்டிய அழுத்தினா மட்டும்தான் எல்ஐசி பக்கம் ஆங்கிலமா மாறுங்கிற மாதிரி இணையதளம் மாறி இருந்தது. இது குறித்து நிறைய அரசியல் தலைவர்கள் அவங்களோட கண்டனத்தை பதிவிட்டிருந்தாங்க. இந்த எல்ஐசி இணையதளம் ஹிந்தி திணிப்புக்கான கருவியா சுருக்கப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இது இந்தியாவோட மொழி பன்மைத்துவத்தை நசுக்கிற வலுக்கட்டாயமான மொழி பண்பாட்டு திணிப்புன்னும் அவர் காட்டமா பதிவிட்டிருந்தாரு. அதோட உடனடியா இந்த மொழி கொடுங்கோன்மையை நிறுத்தி பழைய மாதிரி எல்ஐசி வெப்சைட்டை ஆங்கிலத்துக்கே மாத்தணும்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த விஷயத்தை பத்தி அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி இருக்காருன்னா, எங்க எதுல எப்படி ஹிந்தியை திணிக்கலாம்ங்கிற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுது. பன்முகத்தன்மையோட இருக்கிற இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிக்கிற செயல் நாட்டோட சமநிலைத்தன்மையை பாதிக்குதுன்னு அவர் கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காரு. இது தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு துறையோட லோகோக்களை காவிமயமாக்குறது, அதனோட இணையதளத்தை ஹிந்தி மயமாக்குறது, இது ரெண்டையும் கொள்கையா வச்சுக்கிட்டு மத்திய அரசு செயல்படுதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இவங்க இல்லாம பாமக நிறுவனர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்தை பத்தி மத்திய அரசு கிட்ட விளக்கம் கேட்டப்ப அவங்க சொல்லி இருக்கிற பதில் என்னன்னா, சடன் டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டதால தான் மொழி மாற்றம் செய்ய முடியாம போச்சுன்னும், இப்போ அந்த இஷ்யூவை சரி பண்ணியாச்சுன்னும், எல்ஐசி இணையதளத்தோட முகப்பு பழைய மாதிரி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலேயே டிஸ்பிளே ஆகும்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஹிந்தி திணிப்புக்காகத்தான் இப்படி ஒரு விஷயம் எல்ஐசி சைட்ல இருந்து நடந்ததா அல்லது உண்மையிலேயே தொழில்நுட்ப கோளாறா அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.